இருட்டறை துயரச் சம்பவம் 1756. சிராஜ் உத்தவ்லாவின் படைவீரர்கள் 146 பேர் ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்றுப்புகாத ஒரு சிறிய இருட்டறையில் ஓர் இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தனர். மறுநாள் காலை அறையை திறந்தபோது அவர்களுள் 123 பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர். இது வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டு 1756. கர்நாடக போர்கள். முதல் கர்நாடக போர் 1746 - 1748. இரண்டாம் கர்நாடக போர் 1749 - 1754. மூன்றாம் கர்நாடக போர் 1756 - 1763. ஆங்கிலேய மைசூர் போர்கள். முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 முதல் 1769 வரை. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780 முதல் 1784 வரை. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790 முதல் 1792 வரை. நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் 1799. ஆங்கிலேய மராத்திய போர்கள். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 முதல் 1782 வரை. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 முதல் 1805 வரை. மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் 1817 முதல் 1818 வரை. 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார். ஆங்கில இராணுவத்தின் வலிமை. பிளாசிப் போர் 1757. ஐரோப்பிய காலாட்படை 1950. ஐரோப்பிய பீரங்கி படை 100. ஆங்கிலேய மாலுமிகள் 50. இந்திய சிப்பாய்கள் 2100. வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவம் 6000. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1857 இந்திய இராணுவத்தில் 3,11,400 வீரர்களில் 2,65,900 வீரர்கள் இந்தியர்களாக இருந்தனர். உயர் பதவி அலுவலர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்கள் ஆவர். வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் 1798. அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள் தஞ்சாவூர் 1799, அயோத்தி 1801, பேஸ்வா 1802, போன்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இந்தூர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் 1818. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்கௌசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள். சதாரா 1848, ஜெய்த்பூர் சம்பல்பூர் 1849, பகத் 1850, உதய்பூர் 1852, ஜான்சி 1853 மற்றும் நாக்பூர் 1854.